ஸ்கூலுக்கு போகணும், பஸ்ஸுக்கு பணம் கொடுங்கப்பா. டி அன்பு, நேற்று தானடா 50 ரூபா கொடுத்தேன், அதை அதுக்குள்ள செலவு பண்ணிட்டியா? பா, நேற்று பயலுவலோட காளான் சாப்பிட போயிட்டேன்ப்பா, அதான் அந்த பணம் செலவாகி போச்சு. டேய், உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் வெளியே போய் கண்டது போனதெல்லாம் திங்காதேன்னு. எது வேணும்னாலும் வீட்டுல வந்து அம்மாட்ட சொல்லுடா, அம்மா செஞ்சு தருவா. என்ன என்ன அம்மா செய்யணும்? அட ஒண்ணும் இல்ல தேவி, பையன் இது வெளியே ஏதோ காளான் ஏதோ சாப்பிட்டேன்னா அதான் சரி வீட்டுல வந்து சொன்னா அம்மா செஞ்சு தருவாள்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். டேய், வெளியே காளான் சாப்பிட்டியா? சொல்லவே இல்லை என்கிட்ட. வெளிய இருந்து ஒரு பொருள் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏய் தேவி விடு, இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? ஃப்ரெண்டுங்களோட ஒரு நேரம் காளான் வாங்கி சாப்பிட்டுருக்கான், அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு அவனை திட்டுற? பண்பு, அவ சொல்ற நீ எதுவும் வருத்தப்படாத. உனக்கு என்ன பஸ்ஸுக்கு பணம் தானே வேணும்? இந்த பணம் பார்த்து போயிட்டு வா. சரிப்பா. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. வெளியே எதுவும் வாங்கி தின்ன அப்புறம் இருக்கு உனக்கு. இல்லம்மா, இனி எதுவும் சாப்பிட மாட்டேன், நான் வரேன். என்ன தேவி இது? அவன் என்ன பொட்ட பிள்ளையா? வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூல் விட்டா வீடுன்னு இருக்கிறதுக்கு. அவன் ஆம்பளை பையன், ஃப்ரெண்டுங்களோட கொஞ்சம் வெளியே போவான், விளையாடுவான், ஏதாவது வாங்கி சாப்பிடுவான். அதுக்கு எதுக்கு நீ அவன்கிட்ட இவ்வளவு கோவமா நடந்துக்கிற? அது இல்லங்க, ஆம்பளை பிள்ளையோ பொட்ட பிள்ளையோ, ஆனா நமக்கு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். தெரிஞ்சே ஒரு பிள்ளைய தொலைச்சிட்டோம். இப்ப நமக்குன்னு இருக்கிறது இவன் மட்டும் தானங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. இப்பெல்லாம் வெளியில இந்த மாதிரி கடையில வாங்கி சாப்பிட்டா எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ ஆகுது, ஏன் உயிரே கூட போயிடுது. அதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயமா இருக்குங்க. அதனாலதான் அவன்கிட்ட நான் இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறேன். இங்க பாரு தேவி, உன்னால எதையுமே மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம பொண்ணு இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நிச்சயமா நல்லா இருப்பா. இத்தனை வருஷம் அவளை நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியுது. எனக்கும் வருத்தம் இருக்குதான். நம்ம என்ன செய்யறது தேவி? நம்ம சொத்தையெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் நம்ம பொண்ணையாவது எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு தான் நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கே வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவளை தேடாத இடம் இல்லை. நமக்கு எங்கேயுமே அவ கிடைக்கலையே தேவி. அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே ஆபீஸ்ல எல்லா ஊருக்கும் டிரான்ஸ்ஃபரை போட்டு ஒவ்வொரு ஊருக்கா போய் நம்ம அவளை தேடணும். இருந்தும் நமக்கு அவ கிடைக்கல. எல்லாம் நம்ம தலையெழுத்து தேவி. இப்ப கடைசியா நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர்லயும் அவன் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் நினைச்சுக்குவோம். ஏன்னா இல்லாத பொண்ணுக்காக இருக்கிற நம்ம பையனுடைய வாழ்க்கையை நமக்கு எடுக்கக்கூடாது. நம்ம இப்படி ஒவ்வொரு ஊரா போய்கிட்டு இருந்தோம்னா அவன் படிப்பு பாதிக்கப்படும். அதனால நம்ம இந்த ஊர்லயே இருந்துக்குவோம் தேவி. நம்ம பொண்ணு நமக்கு கிடைக்கணும்னு இருந்தா அவ எப்படியாவது நமக்கு கிடைச்சிருவா. சரி தேவி, நீ வருத்தப்படாத, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏய் தங்கம், என்னாச்சு? தண்ணி எடுத்துட்டு வரட்டா? இல்ல இல்ல மாமா, சரியாயிடுச்சு. திடீர்னு பொறையேறிடுச்சு, என்னன்னே தெரியல. தங்கம், பொறையேறினா யாரோ நம்மள நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உன்னை யாரோ நினைக்கிறாங்க போல. என்ன மாமா, இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது வேற யாரு மாமா நினைக்க போறா? பாவம் அமுதா, தனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுடைய அம்மா அப்பா உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவ சந்தோஷப்படுவா. இருந்தாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாம எப்படி அவகிட்ட உண்மையை சொல்றது? மச்சான். ஆமாமா. மச்சான், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே வீடு ஒன்று பார்த்துருக்கேன் மச்சான். என்னது வீடா? எதுக்கு மாமா?
இல்லை மச்சான், குடிகாரனா இருந்து பொறுப்பில்லாம இருந்த என்ன இங்க கூட்டிட்டு வந்து எங்க குடும்பத்தையே பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம எனக்கும் ஒரு வேலையும் கொடுத்தீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இதுக்கு மேலேயும் கஷ்டம் கொடுக்க நான் விரும்பல. என்னதான் உங்க அக்காவா இருந்தாலும் காயத்ரி இங்கிருந்து என்னெல்லாம் பண்றாங்கிறத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தேவையில்லாம வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை வருது, அதெல்லாம் அவ இங்க இருக்கிறதுனால தான். அதனால நான் தனியா வீடு பார்த்து அவளை கூட்டிட்டு போயிட்டேன்னா அப்புறம் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது கதிரு. ஐயோ என்னமாமா நீங்க, அக்கா ஏதோ புரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா, அதையெல்லாம் நான் எதுவுமே பெருசா எடுத்துக்கல. அதெல்லாம் பரவாயில்ல மாமா, நீங்க இங்கேயே இருங்க. எதுக்கு நீங்க தேவையில்லாம வெளியே போய்கிட்டு? இல்ல கதிரு, எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் இங்க இருந்துக்கங்கன்னு சொல்றது உன்னோட பெருந்தன்மை. ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நாங்க இங்க இருந்தோம்னா அது எனக்கு அவ்வளவா மரியாதை இல்லை கதிரு. முன்னாடி குடிகாரனா இருந்தப்போ எந்த மானமும் இல்லை மரியாதையும் இல்லைன்னு இருந்தேன். ஆனா இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் மரியாதையோட வாழணும்னு நினைக்கிறேன் கதிரு. அப்புறம் அது மட்டும் இல்லாம நாங்க இங்க இருக்கிறதுனால தான் அம்மா கூட இங்க இருக்க சங்கடப்பட்டுக்கிட்டு கோயிலு குளம்னு போய்கிட்டு இருக்காங்க. அதனால நான் தனியா வீடு பார்த்துட்டேன்னா அம்மாவும் எங்க கூட வந்து இருந்துக்குவாங்க. அதனாலதான் சொல்றேன் கதிரு. சரி மாமா, நீங்க இந்த அளவுக்கு மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க இருந்தாலும் சரி, நீங்க அக்கா மோனிக்குட்டி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதை தான் நாங்களும் விரும்புறோம். சரி கதிரு. அப்புறம் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ உடனே காயத்ரி கிளம்புன்னு சொன்னா அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதனால இன்னைக்கு அவ இங்கே இருக்கட்டும். இங்க பக்கத்துல தானே வீடு, நாளைக்கு கூட அவளும் குழந்தையும் அங்க வந்துட்டோம். சரி மாமா. மாமா, என்ன மாமா இது அதிசயம்? இவரா இப்படி எல்லாம் பேசுறாரு? ஆமா தங்கம், என்னாலையும் நம்ப முடியல. ஆனா ஒண்ணு, இங்க வந்ததுக்கு அப்புறமா மோனிக்குட்டி மாமா மாமான்னு என் கூடயே தான் இருக்கா. இவர்கிட்ட போகவே மாட்டேங்கிறா. அன்னைக்கு ஒரு நாள் அப்பா கிட்ட வான்னு சொல்லி அவளை கூப்பிட்டாரு. எனக்கு அப்பா பிடிக்காது, எனக்கு மாமா தான் பிடிக்கும்னு என்கிட்ட ஓடி வந்தா. அப்பவே அவருடைய முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. நான் நினைக்கிறேன் பெத்த பொண்ணு கூட நம்மள விரும்ப மாட்டேங்கிறா, இதுக்கப்புறமாவது நம்ம கரெக்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு மாறிட்டாரோ என்னவோ. இருக்கும் மாமா, பரவாயில்ல. அப்படியாவது அவருக்கு திருந்தணும்னு தோணுச்சே, அதுவே பெரிய விஷயம்தான் மாமா. ஆமா தங்கம், என்னதான் அம்மா அப்பா பொண்டாட்டின்னு யாரு சொல்லியும் உரைக்காதவங்களா இருந்தா கூட பெத்த பிள்ளைங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அது உடனே மனசுக்கு பற்றும் தங்கம். உண்மைதான் மாமா. என்னடா உன் பொண்டாட்டிக்கு இன்னும் இங்க வர்றதுக்கு நேரமாகலையோ? இல்லம்மா, இத்தனை நாள் அவ அம்மாவை பிரிஞ்சிருந்திருந்தால, இப்பதானே கொஞ்ச நாள் அங்க இருக்கா. இப்போ திடீர்னு வந்து வேற வீடு பார்த்தாச்சு கிளம்புன்னு சொன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்குல்லம்மா. அதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு இங்க வந்துருவாமா. ஆமா ஆமா, இப்ப மட்டும் என்ன, அவங்க அம்மாவை விட்டு நம்ம என்ன அமெரிக்காவுக்கா போயிட்டோம்? எட்டி பார்த்தா தெரியுதா அவங்க அம்மா வீடு. இங்கிருந்து இங்க வர்றதுக்கு அவளுக்கு நாளைக்கு ஆகணுமோ? அம்மா சரி விடுங்கம்மா, காலையில அவ வந்துருவா. அது இல்லை செல்வா, நான் சொல்கிறேன், நீ தப்பாக நினைக்காத. அவள் பழைய காயத்ரி கிடையாது. முன்னாடி அந்த பழைய வீட்டில் இருந்தேன் பாரு. அப்போ நீ பொறுப்பு இல்லாமல் குடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருப்ப. அப்போ கூட அத்தை அத்தைன்னு என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பா. வீட்டில் அவ்வளோ பொறுப்பாக நடந்துக்குவா, அம்பிட்டு வேலையும் செய்வா. அப்போ எனக்கே அவளை பார்க்க பாவமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவள் அப்படியே மாறிட்டா. அவள் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்து தின்னு சுகம் கண்டுட்டா. அந்த பிள்ளைய கூட அந்த அம்மா தான் பார்த்துக்குது. அதனால தான் அவளுக்கு இங்கே வர்றதுக்கு வலிக்குது. இப்போ நீ திருந்தினது பொறுப்பாக இருக்கிறதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. மா அப்படியெல்லாம் இல்லம்மா, அவ இங்க வந்துட்டா சரியாயிருவா. கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க கூட தான் மாறிட்டீங்க. அங்க இருந்த வரைக்கும் மருமகளேன்னு அவன் மேல பாசமா இருந்தீங்க. இப்போ என்னடான்னா அவ அப்படி அவ இப்படின்னு இப்ப நீங்க அவளையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அவ நாளைக்கு வந்துருவா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாம், இவன் பொண்டாட்டிய வேணுனுக்குனே குறை சொல்கிறதுக்கு எனக்கு ஆசைப்பாரு. அவள் வேணுனுக்குன்னு தான் வராமல் இருந்திருப்பா. புது வீடு குடி வந்தது, எல்லாம் எடுத்து வச்சு பிடிச்சி ஏகப்பட்ட வேலை கிடக்கும். ஒத்தையில் கடந்து செய்யட்டும்னு வேணும்னே அங்கே உட்காந்துருப்பா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆயா வருவோம்னு இருப்பா போல. ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கட்டும். நாளைக்கு அவள் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சா போதும். என்ன பின்ன, நம்மளும் நல்ல மாமியாராக இருப்போம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாளுகளே. அடடே, முகில் குட்டியும் நிலா குட்டியும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சா? சூப்பர்டா முகிலே, ஸ்கூலுக்கு போய் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கணும், சரியா? சரிடா தங்கம். நிலா, முகில் கூடயே இருக்கணும், சரியா? சாப்பிடும்போது முகில் பக்கத்துல உட்காந்து தான் சாப்பிடணும். சாப்பாடெல்லாம் கீழே கொட்டக்கூடாது. ஐயோ நிலா குட்டி, பெரியம்மா இன்னைக்கு உங்களுக்கு வெஜிடபிள் சாதம் தான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அதை சாப்பிடுங்க செல்லம். நாளைக்கு உனக்கும் முகிலுக்கும் பெரியம்மா நூடுல்ஸ் செஞ்சு தரேன். சரி செல்லுங்களா, சரி வாங்க, உங்க 2 பேரையும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். ஏன் அஞ்சலி, ஸ்வேதா எங்க?
ஸ்வேதாவும் அஸ்வினும் காலையிலேயே ஹோட்டலுக்கு போயிட்டாங்கங்க. இன்னைக்கு ஏதோ கல்யாண ஆர்டர் இருக்கான், அதனால அஸ்வினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நேரத்திலேயே போயிட்டா. ஓ சரி அஞ்சலி. ஆமா, நிலா குட்டியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாளே, இனி அவளும் வீட்ல இருந்து என்ன பண்ணுவா? அவங்க கடையில போனா கூட கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. ஆமாங்க, நானும் அதான் சொன்னேன், இனி தினமும் கடைக்கு போயிரு ஸ்வேதா, வீட்டில் குழந்தைங்கள நான் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நல்லதா போச்சு அஞ்சலி. ஆமா, சக்தி எங்க? அவன் உள்ளதாங்க இருக்கான். கயல் காலேஜுக்கு போகணும்ல, அதுக்கு தான் 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல. ஓ சரி அஞ்சலி. அப்புறம் சக்திக்கு என் ஆஃபீஸ்லேயே ஒரு வேலைக்கு சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படியாங்க, ரொம்ப நல்லதா போச்சு. சக்திக்கு மட்டும் அந்த வேலை கிடைச்சிட்டா பரவாயில்ல இல்லைங்க? ஆமா அஞ்சலி, அவனும் பாவம் எத்தனை நாளைக்கு தான் வேலை இல்லாமல் இருப்பான். அதான் நான் சரின்னு என் ஆஃபீஸில் சொல்லி வச்சிருந்தேன். அப்போ ஒரு வேலை காலி இருக்கு, சம்பளம் கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த வேலையாவது கிடைச்சா பரவாயில்லல்ல. ஐயோ ஆமாங்க, சக்திக்கு வேலை இல்லைன்னு கையில் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா. நம்ம கிட்ட கூட எதுவும் செலவுக்கெல்லாம் பணமும் வாங்குறது இல்ல. பாவம் என்னதான் பண்றானோன்னு தெரியல. இருந்தாலும் பாவமா இருக்கு பார்க்கும்போது. அவனுக்கு இந்த வேலை கிடைச்சிட்டா பரவாயில்லங்க. கிடைச்சிரும் அஞ்சலி, நான் சொல்லி வச்சிருக்கேன். மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர் தானே, அதனால கண்டிப்பா அவனுக்கு கொடுப்பாரு. சரிங்க, சரி நீங்க சக்தியை பார்த்து கூட்டிட்டு போங்க. நான் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன். சரி அஞ்சலி, பார்த்து போயிட்டு வா. பாய்டா முகிலு. பாய் நிலா தங்கம், பார்த்து போயிட்டு வாங்க. என்ன கையில காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா மாமா, கிளம்பிட்டேன். டி சக்தி, என் ஆஃபீஸில் உனக்கு ஒரு வேலைக்கு சொல்லி வச்சிருந்தேன்னு சொன்னல, இன்னைக்கு உன்னை வர சொல்லியிருக்காங்கடா. அப்படியா அண்ணே? ஆமாடா சக்தி, மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். கண்டிப்பாக உனக்கு இந்த வேலை கிடைக்கும். இன்னைக்கு 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துரு, சரியா? சரிண்ணே, நான் அதை கையில் கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு அப்படியே வந்துடுறேண்ணே. சரிடா. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன கையில், சக்தி என்னோட தம்பி, அவனுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, இதற்கு வேலை இல்லாம எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை. அதான் வேலை கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா கையில், நீ ஒன்றும் வருத்தப்படாத. அவனுக்கு இன்னைக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைச்சிரும். நீ போய் காலேஜில் நிம்மதியாக படி, சரியா? சரிங்க மாமா. சரிண்ணே, நான் கொண்டு போய் கையில் விட்டுட்டு வந்துடுறேன். சரிடா சக்தி, நான் ஆஃபீஸ் போகிறேன், நீ வந்துடு. சரிண்ணே. சக்தி, சிவமாமா சொன்ன வேலை உங்களுக்கு கிடைச்சிட்டா பரவாயில்ல சக்தி. ஐயோ ஆமா கையில இருந்த பணம் வேற காலி, பெட்ரோல் போடுறதுக்கு கூட காசு இல்ல. இதுல வேற 1ஆம் தேதி ஆச்சுன்னா மீனாண்ணி பணத்தை வைக்கலையான்னு வாங்க. அதனாலதான் எப்படியோ அந்த வேலை கிடைச்சிட்டா பரவாயில்ல. கிடைச்சிரும் சக்தி, அதான் சிவமாமா கன்ஃபார்மா கிடைச்சிரும்னு சொன்னார்ல. ஆமா கையில, அண்ணன் சொல்லிச்சுன்னா சரியாதான் இருக்கும், கன்ஃபார்மா வாங்கி கொடுத்துரும். வேலை மட்டும் கிடைச்சா போதும் கையில. அப்புறம் உன்னை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, அப்புறம் வேற எதுக்குமே யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆமா சக்தி, இத்தனை நாளும் நீங்க பணம் இல்லாம தவிக்கும் போது எனக்கு காலேஜுக்கு போகணுமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏய் லூசு, எனக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, நீ கண்டிப்பா காலேஜுக்கு போய் படிச்சே ஆகணும். நான் என்ன கஷ்டப்பட்டாவது உன்னை படிக்க வைப்பேன் கையில. நீங்க படிக்க வைப்பீங்கன்னு தெரியும் சக்தி, ஆனா நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு போது தான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா பரவாயில்ல. ஆமா கையில. சக்தி, அப்புறம் வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னோம்ல. ஐயோ ஆமா, மறந்தே போயிட்டேன், இரு நிறுத்துறேன். எங்க ஸ்டோரியை கொஞ்சம் காமெடியா கொண்டு போறோம்னு சொல்லி ஸ்டோரியை மாத்தினதுக்கு சாரி. நிறைய பேர் அந்த கதை பிடிக்கல, பழைய கதை தான் பிடிச்சிருக்கு, எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கிற கதை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. எங்க உன்னருகே நான் இருந்தால் குடும்பத்தை உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எப்படிதான் கதையை மாத்தினாலும் கடைசியில இந்த குடும்பத்துல தான் கதை வந்து நிக்கும். அதனால இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, இந்த கதையை மாத்துறதா இல்ல. இனி நம்ம உன்னருகே நான் இருந்தால் குடும்பம் இப்படியே தான் இருக்க போகுது. கதை இதே மாதிரி தான் தொடர போகுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.